Taste the Daily. சென்னை மெரினா கடற்கரையில் வான் சாகச நிகழ்ச்சிகள் நிறைவு பெற்று 4 மணி நேரத்திற்கு மேலாகியும் வீட்டிற்கு திரும்ப முடியாமல் கூட்ட நெரிசலிலும் வாகன நெரிசலிலும் சிக்கி மக்கள் அவதிக்குள்ளான காட்சிகள்தான் இவை. இந்திய விமானப்படையின் 92வது ஆண்டு நிறைவு விழாவை முன்னிட்டு சென்னை மெரினா கடற்கரையில் வான் சாகச நிகழ்ச்சி பிரம்மாண்டமாக நடைபெற்றது. 21 ஆண்டுகளுக்கு பிறகு சென்னையில் நடைபெறும் நிகழ்ச்சி என்பதால் அதனை நேரில் கண்டு ரசிக்க லட்சக்கணக்கான மக்கள் மெரினா கடற்கரையில் குவிந்தனர். விடுமுறை தினம் என்பதால் பேருந்துகள், ஆட்டோ, கார், இருசக்கர வாகனம் என மக்கள் குடும்பத்துடன் மெரினா பீச் நோக்கி படையெடுத்த நிலையில் எழும்பூர், சென்ட்ரல், திருவல்லிக்கேணி, மயிலாப்பூர், சேப்பாக்கம், அண்ணா சாலை உள்ளிட்ட ஏராளமான பகுதிகளில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. இதனால் தங்களது வாகனங்களை பாதியிலேயே ஆங்காங்கே நிறுத்திவிட்டு மக்கள் மெரினா நோக்கி நடந்தே சென்றதால் கடுமையான நெரிசல் ஏற்பட்டது. சாகச நிகழ்ச்சியை காண வந்த விஐபிகளுக்கு மட்டும் குளிர்பந்தல் வசதி செய்து கொடுக்கப்பட்டதாகவும் தாங்கள் சுட்டெரிக்கும் உச்சி வெயிலிலும் கடற்கரை மணலின் வெப்பத்திலும் நொந்து போய் நின்றதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். கூட்டத்தை சமாளிப்பதற்காக கடற்கரையில் இருந்த தற்காலிக கடைகள் அகற்றப்பட்டதால் உணவு, குடிநீர் இல்லாமல் மணிக்கணக்கில் மக்கள் கடும் இன்னலுக்கு ஆளாகினர். ஃபுட் ஸ்டால், தண்ணி, அந்த மாதிரி கொஞ்சம் ஒரு ப்ரோஹிபிட்டட், தட் இஸ் நெசசரி திங்ஸ்லாம் வச்சிருந்தேன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். பிகாஸ் அங்கே எதுவுமே ஃபெசிலிட்டி இல்லைன்னு சொல்லி தெரிய வந்தது. எல்லாமே எடுத்துட்டு போறோம். ஆமா, ஸோ அந்த மாதிரி ஃபுட் ஸ்டால்ஸ் அண்ட் வாட்டர், பேசிக் நெசசரி இருக்கிற ஒரு லிட்டில் ஸ்டால்ஸ் வச்சிருந்தா இன்னும் பெட்டரா இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் டைம் அரேஞ்ச் பண்ணும்போது கண்டிப்பா இந்த மாதிரி ஃபெசிலிட்டியோட பண்ணீங்கன்னா பப்ளிக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். எந்த விதமான பாதுகாப்பு ஏற்பாடுகளையும் செய்யவில்லை எனவும் போக்குவரத்து போலீசாரும் மக்களின் கவனத்தை திசை திருப்பி விடுகிறார்களே தவிர முறையான வழி ஏற்படுத்தி தரவில்லை என கொதித்தெழுந்தனர். ஜனங்க அவ்வளவு அவதிப்படுறாங்க. நான் 2-3 மணி நேரமா ஜெமினி பிரிட்ஜ்ல இருந்து இங்க வர்றதுக்கு ஒரு பாதுகாப்பு பண்ணி ஜனங்களுக்கு போறதுக்கு வர்றதுக்கு வழி விடணும். எதுக்கு ஜனங்க லீவு டைம்ல எல்லாரும் ஜனங்க வந்து எங்க இருக்கிறவங்களும் பஸ்லயும் வராங்க, வேன்ல வராங்க, 2 வீலர்ல வராங்க. இடம் வந்து போறதுக்கு வர்றதுக்கு ஒரு பாதுகாப்பு பண்ணி விடணுமா இல்லையா? அவங்க போய் முன்னாடி உட்கார்ந்துக்கிறாங்க. நான் இது ஜெமினி பிரிட்ஜ் முன்னாடி விட்டு வரேன். மெரினா கடற்கரையில் மாற்றுத்திறனாளிகளுக்காக அமைக்கப்பட்டுள்ள பாதையை விஐபிகளுக்காக ஒதுக்கியதால் வீல் சேர் பயன்படுத்துபவர்களால் கடற்கரைக்கு சென்று நிகழ்ச்சியை காண முடியவில்லை என மாற்றுத்திறனாளி ஒருவர் வருத்தம் தெரிவித்தார். ஆனால் ஒரு வீல் சேர் யூஸராக போகிற பட்சத்தில் ஸ்பெஷலைஸ்டாக விவேகானந்தர் இல்லம் எதிர்க்க இருக்க பீச் பாத்வே வந்து 2 வருஷத்துக்கு முன்னாடி டெப்யூட்டி சீஃப் மினிஸ்டர் உதயநிதி ஸ்டாலினால் இனாகரேஷன் பண்ணப்பட்டது. ஆனால் இன்றைக்கி அந்த பாத்வே எங்களால் யூஸ் பண்ண முடியல நிறைய பேரால். ஏன்னு பார்த்தீங்கன்னா அது ஃபுல்லாக வந்து விஐபிக்காக யூஸ் பண்ணியிருந்தாங்க. மேபி வந்து விஐபிக்கு இன்னும் ஒரு 1/2 கிலோமீட்டர் வந்து லெஃப்ட் சைடோ இல்லை ரைட் சைடோ தள்ளி வச்சுருந்தாங்கன்னா வீல் சேர் யூசர்ஸ் அது உள்ளே போய் நல்லா பார்த்து ஈவெண்ட்டை என்ஜாய் பண்ணியிருக்கலாம். இந்நிலையில் 11 மணிக்கு தொடங்கிய நிகழ்ச்சி 1 மணிக்கு முடிவடைந்தவுடன் விஐபி மற்றும் விவிஐபிகளுக்கு போலீசார் தனி வழி ஏற்படுத்தி அனுப்பி வைத்த நிலையில் பொதுமக்களை கண்டுகொள்ளாமல் விட்டுவிட்டதாக புகார் எழுந்துள்ளது. இதனால் 4 மணி நேரத்திற்கு மேலாக மக்கள் நெரிசலில் சிக்கி தவித்தனர். மேலும் மெரினா கடற்கரை பகுதியில் போக்குவரத்து ஸ்தம்பித்ததால் அவ்வழியாக வந்த மாநகராட்சியின் நாய் பிடிக்கும் வண்டியிலும் சிலர் தொங்கியபடி சென்ற அவலம் அரங்கேறியது. பல மணி நேரம் தாகத்தால் தவித்த மக்கள் அங்கே செடிகளுக்கு ஊற்றுவதற்காக வைத்திருந்த தண்ணீரை பிடித்து குடித்த அவலமும் அரங்கேறியது. மேலும் விரைவாக செல்ல வேண்டும் என்பதற்காக சிறுவர்கள், பெண்கள், முதியவர்கள் என ஏராளமானோர் கூர்மையான கம்பிகள் கொண்ட தடுப்பு மீது ஏறி குதித்தும் சென்றனர்.
இதனிடையே கூட்ட நெரிசலால் மூச்சு திணறல் ஏற்பட்டு சிலர் மயங்கியும் விழுந்ததால் அவர்கள் ஆம்புலன்ஸ் மூலம் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர். குறிப்பாக கூட்டத்தில் சிக்கி பெண் ஒருவர் மயங்கிய நிலையில் அவரை கண்டுகொள்ளாமல் சென்ற போலீஸ் வாகனத்தை வழிமறித்து தட்டி கேட்ட பின்னர் உறவினர்கள் அப்பெண்ணை மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். அடித்து பிடித்து கொண்டு சென்ற மக்கள் சிலர் இலவசம் என்பதால் நிகழ்ச்சியை காண வந்தது தப்பா போச்சே என்று புலம்பிக் கொண்டே சென்றனர். மேலும் ஞாயிற்றுக்கிழமை என்பதால் ரயில்கள் குறைவாக இயக்கப்பட்ட நிலையில் மின்சார ரயில் மற்றும் மெட்ரோ ரயில் நிலையங்களுக்கு சென்றவர்களுக்கு ஏமாற்றமே மிஞ்சியது. இதனால் நீண்ட நேரம் காத்திருந்து ரயில்கள் மூலம் புறப்பட்டு செல்ல வேண்டிய சூழல் ஏற்பட்டது. தொடர்ந்து 3.5 நிமிடங்களுக்கு ஒரு மெட்ரோ ரயில் இயக்கப்பட்ட நிலையில் அதுவும் போதுமானதாக இல்லை. வான் சாகச நிகழ்ச்சியை காண 15 லட்சம் பேர் வருவார்கள் என்று முன்பே கணிக்கப்பட்ட நிலையில் அதற்கான முன்னேற்பாடுகள் எதையும் முறையாக செய்யவில்லை என மக்கள் வெயிலில் வெந்து நொந்தபடி புலம்பிக் கொண்டே சென்றனர். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.